ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறாரு. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில் ஆரம்பித்து அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையுமே குறைந்தது ஒரு 116 நாட்கள் குரு வக்ரம் அடைகிறாப்ல. இந்த 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் கவனம், காசு பண விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னாவே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. எந்த தொழிலும் நஷ்டம் ஏற்படாது. இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக சொல்லலாம். பொதுவாக மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு 3ல் போய் உட்காந்து வக்ரம் அடைகிறாரு. அதே 10ஆம் அதிபதி குரு தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறாரு. அப்படி இருக்கும்போது செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போன்று பொதுவாக 3ஆம் இடத்துல அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னா இளைய சகோதரர்களும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். அதை நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பொதுவாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறாப்புல, 7ஆம் இடத்துல கேது, விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் இருக்கிறாப்புல. எப்படி பார்த்தாலும் இந்த 7 சனி காலகட்டத்தில் 4 பக்கமும் பிரச்சனையில் உள்ள ராசியில் ஒன்று பார்த்தீங்கன்னா மீன ராசியும் ஒன்று. மற்றவங்க பேச்சை கேட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸில் இருக்கும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு லவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல திருமணம் பண்ணி இப்ப பிரிவு நிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு பிரிவு நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார நெருக்கடி, அடுத்தவங்க பேச்சை கேட்டு நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப வேலை இல்லாம நான் திண்டாடிட்டு இருக்கிறேன், சரியான ஒரு வருமானம் இல்ல, லைஃபே பாத்தீங்கன்னா எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல ஒரு நபர் மீனராசிக்காரங்களும் தான். பொதுவா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தவறான முடிவுகளாக தான் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரச்சனையில இருந்தும் ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 116 நாட்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் இதை சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல அமர்ந்து அவருடைய 5வது பார்வையை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது நல்ல திசை புத்தி நடந்துச்சு அப்படின்னா இந்த 116 நாட்களில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்துருவீங்க. ஆனால் 6, 8, 12ஆம் அதிபதி திசை புத்தியோ இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதியோட திசை புத்தி நடக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்குது, 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது டைவர்ஸில் முடிஞ்சு 2வது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவீங்க, துணிஞ்சு போராடுவீங்க ஒரு சில விஷயத்தில். ஆனால் நல்ல ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவீங்க. அதே போல் நான் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு பொண்ணு பார்க்க வரன் தேடிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அது திருமணமா இருக்கட்டும், இல்ல வீடு கட்டுறதா இருக்கட்டும், கல்யாணம், காது குத்தி, வீடு குடி போறது, இது போல எந்த சுப நிகழ்ச்சிகளா இருந்தாலும் கண்டிப்பான முறையில் பண்ணுவீங்க. என்ன ஒரு சுப செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில விரைய செலவு அப்படிங்கிறத நீங்க சுப செலவாக மாற்றக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உருவாக்கி கொடுப்பாரு இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலை பிரித்து தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாப்புல. அதே போல நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பகையை உருவாக்கி ஒரு பிரிவு நிலை உருவாக்கி கொடுத்துரும். நண்பர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில். அதனால யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு கண்டிப்பான முறையில் அமைச்சு கொடுத்துருவாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், சக ஊழியர்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரையும் விட்டு தனிச்சு பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, குடும்பம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க. அதே இந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7வது பார்வையா ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறாப்ல. ஏற்கனவே சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு 9ஆம் இடத்தை பார்க்கறாரு. இப்ப குரு 7வது பார்வையை 9ஆம் இடத்தை பார்க்கறாப்ல. அப்படிங்கும்போது 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது இழுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த 116 நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூழல்கள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும். காசு பண விரயமாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகமான அலைச்சலை கொடுத்து விரயத்தை கொடுத்து இறுதியில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில முறிச்சு கொடுத்துருவாரு. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நிலை
நிலையில் விரிசல் ஏற்படுற மாதிரி விரிசல் ஏற்பட்டு இறுதியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாப்புல. பல நாள் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். குலதெய்வத்துடைய அணுகுமுறை ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட தூரமாக பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு நான் போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அது குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணும்போது நீங்கள் உடனே சென்று வழிபட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாப்புல. அதே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9வது பார்வையை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, அதாவது மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நட்புறவு ஏற்படுறது, 2வது திருமணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாபத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அசையா சொத்துக்கள் வாங்குறதா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அலைஞ்சு திரிந்து வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், கீழ்மட்ட வேலைகள் செய்யறதா இருக்கட்டும், அதாவது சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும், நல்ல உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெருசா பார்த்தீங்கன்னா 7 சனியாலையும் பாதிப்பு இருக்காது, குரு வக்கிர பயிற்சியாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் போயிடுவாங்க. ஆனா யாரு கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், மண் சம்பந்தமான பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன்னா பொதுவாக நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறாப்புல கடகத்தில். அப்படி நீசம் அடையும் போது பார்த்தீங்கன்னா தன வருமானம் அப்படிங்கிறது குறையும், நஷ்டம் ஏற்படும். நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு சில மன உளைச்சல் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். அவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பேசி பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், இல்லை அட்வொகேட் பணியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பார்த்து கவனமாக இருங்க. அதே போல் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களாக இருக்கட்டும், மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் கடந்து தான் செல்ல வேண்டுமே தவிர, அது இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர முடிவு எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு அதே வேலையை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. வேற புதிய முயற்சி அப்படிங்கிறது வேண்டாம். அதே போல் வேலையே எனக்கு கிடைக்கல, வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் வரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பை உருவாக்கி கொடுப்பாரு. அதே போல் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைகிறதால இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், விரயங்கள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் உணவு தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக பிஸ்னஸ் பண்ணுங்க. அதே போல் அதிக கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சுட்டு ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தால் உங்களுக்கு அசிங்கம் அவமானமோ மன உளைச்சலோ ஒரு சில விஷயங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது படிப்பை தவிர மற்ற விஷயத்தில் கவனம் செல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி அன்றி காலபைரவருக்கு விளக்கேற்றுறது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.